ஹலோ ஆல், இன்னும் கொஞ்சம் நாளில் தீபாவளி வரப்போகுது. ஸோ எல்லாரும் பலகாரம் செய்ய தயாராக இருப்பீங்க. அதுக்காகவே நம்ம சேனலில் இதுக்கப்புறம் தீபாவளி ஸ்வீட் ரெசிபிஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி தேங்காய் திரட்டுப்பால் ரொம்பவே டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு கடாயில் அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் பொன்னிறமாக மனம் வர வரைக்கும் வறுத்து இது தனியாக நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹோல் ப்ராசஸ்மே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் மட்டும்தான் செய்ய போகிறோம். ஸோ பொறுமையாக செய்யலாம். இப்போ பவுட்ரு பண்ணியிருக்க பாசிப்பருப்பு அதுக்கு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அரைக்கப்பளவுக்கு தேங்காய், அதே அரைக்கப்பளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்கு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தாமல் அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே முந்திரி திராட்சை தேவையான அளவு ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிக்ஸ் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். பேனில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டாலும் அது அப்படியே அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிரும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அது நல்லா திரண்டு வந்துடும். நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காய் முந்திரி திராட்சை மிக்ஸி இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியது தான். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். போல் சிம்பிளான ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.